வெல்கம் டு மேத்ஸ் பேலஸ். நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய நிறைய சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு புக்கில் இருந்துமே எக்ஸசைஸ் வைஸாக ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் அவங்க என்னென்ன 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபில்லப்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அடுத்ததாக அந்த அப்ஜெக்டிவ் டைப், அந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க, 6th தொடங்கி 9th 10th வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸ் வைஸாகவும் கொஷின்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய மேத்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் அதுக்கான ஆன்சரும் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிகச்சிறிய 7 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி மிகச்சிறியன்னு கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல நம்பர் என்ன போட்டுறீங்கன்னா 1 போட்டுருங்க. மிகச்சிறியன்னு கேட்குறாங்கன்னா 7 இலக்கம், 7 இலக்கத்தில் ஒரு நம்பர் போட்டோம். மீதி இருக்கிற 6 நம்பருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 6 0 போட்டுருங்க, முடிஞ்சிச்சு. த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் அப்படின்னும் போது அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 lakhs. நீங்கள் இதை 1 lakh 10 lakh 1 crore ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கஷ்டம். 7 இலக்கம் 8 இலக்கம்லாம் கேட்குறாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறீங்க, மிகச்சிறியன்னு கேட்குறப்ப 1 போட்டுருங்க. சரியா? 7 இலக்கம் அப்படின்னா ஒரு நம்பர் போட்டோம், மீதி 6 நம்பருக்கு 0. ஒருவேளை இங்கே 8 இலக்கம்னு கேட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் போட்டோம், மீதி 7 நம்பருக்கு 0. அந்த மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். மிகச்சிறிய 9 இலக்க எண் எது? த ஸ்மாலஸ்ட் 9 டிஜிட் நம்பர் இஸ். அது என்னன்றது எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இதுல ரெண்டாவது கேள்வி பாருங்க, மிகப்பெரிய 8 இலக்க எண். இங்க பார்த்ததுக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியுதா? இங்க மிகச்சிறியன்னு கேட்டிருந்தாங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய. எப்படி மிகச்சிறியன்னு கேட்டா 1ன்ற நம்பரை போட்டோமோ அது மாதிரி மிகப்பெரியன்னு கேட்டாங்கன்னா 9ங்கிற நம்பர். இங்க என்னன்னா 8 இலக்க எண் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப 8 முறை என்ன போட்டுறோம் அப்படின்னா 9ங்கிற நம்பரை போட்டுறோம். வேற எதுவுமே நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஜஸ்ட் இந்த நம்பரை அப்படியே எழுதுனீங்களே போதும். மிகச்சிறியன்னு கேட்டா 1 போட்டுட்டு மீதி இருக்கிறதுக்கு 0 போட்டுக்கணும். மிகப்பெரியன்னு கேட்டா எத்தனை இலக்கம் கேட்குறாங்களோ அத்தனை 9 போட்டா முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? ஸோ நான் இங்கே இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். த லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் இஸ். முதல்ல அவங்க கொஸ்டின்ல மிகச்சிறியன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? இங்கே லார்ஜஸ்ட் 8 டிஜிட் கேட்டிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் இஸ். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்ததான் மூணாவது கேள்வி, 7005380 என்ற எண்ணில் 5ன் இடமதிப்பு. இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. 5ஓட இடமதிப்பு 1, 10, 100. 5 எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா 1000 இடத்துல இருக்கு. ஸோ ஆன்சர் 5000. 1000 இடத்துல இருக்கிறதால. இல்லை இன்னொரு வழி சொல்றேன் பாருங்க. 5 இந்த இடத்துல இருக்கா? 5ஓட இடமதிப்பு தான் அவங்க கேட்டிருக்காங்க. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5. அப்போ அந்த 5 அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நம்பருக்கும் 0 போட்டுருங்க. எந்த நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பர், அதுக்கப்புறம் இருக்கிற நம்பருக்குலாம் 0. இப்போ உதாரணத்துக்கு 3ன் இடமதிப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன், 3 போட்டுட்டு 3க்கு அடுத்து இருக்கிற நம்பர் 2 நம்பர் இருக்கா, அதை இடத்துக்கு 0 போட்டுருப்பேன். அப்போ 3ன் இடமதிப்பு 300ன்னு வந்துட்டு இருக்கும். சரி, சப்போஸ் இந்த 0ஓட இடமதிப்பு கேட்குறாங்கன்னா 0, இதுக்கப்புறம் எல்லா நம்பருக்கும் அப்போ என்ன போடணும், 0. அப்போ 0ஓட இடமதிப்பு என்ன தான் வந்துடும், 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 8ன் இடமதிப்பு என்ன? ஏற்கனவே 2 கொஸ்டின் கேட்டேன்னா இது மூணாவது கேள்வி. 8ன் இடமதிப்பு என்ன அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா? அடுத்த 4வது கேள்வி, 76 70 905, அதாவது 76,70,905 என்ற எண்ணின் விரிவாக்கம். இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மை வச்சு ஒரு முறை டெட்ல கேட்டிருந்தாங்க. எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க 76 லட்சத்துன்னு இருக்கா? அப்போ 7 இன்ட்டு இந்த 7 எத்தனை பாருங்க, 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். அப்போ 7 இன்ட்டு 10 லட்சம். கரெக்டா? 7 இன்ட்டு 10 லட்சம் பிளஸ் அடுத்து 6 எந்த பிளேஸ்ல இருக்கு, லட்சம் பிளேஸ்ல இருக்கு. அப்போ 6 இன்ட்டு லட்சம் பிளஸ் இந்த நடுவில் பிளஸ் வரணும் கண்டிப்பா. இங்கே தான் அவங்க கன்ஃபியூஸ் வைக்கிறாங்க, பிளஸ் போடாமல் மல்டிப்ளை போடுறது அப்படின்ற மாதிரி. அடுத்ததான் 7 இன்ட்டு இந்த 7 எந்த பிளேஸ்ல இருக்கு, 10000. அப்போ 7 இன்ட்டு 10000 பிளஸ் 0 எந்த பிளேஸ்ல இருக்கு, 1000 பிளேஸ்ல 1000 பிளஸ் 9 எந்த பிளேஸ்ல இருக்கு, 100 பிளேஸ்ல பிளஸ் 0 இன்ட்டு 0 எந்த பிளேஸ்ல 10, 5 இன்ட்டு 5 எந்த பிளேஸ்ல 1 பிளேஸ்ல. இதுதான் இதோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம். இது அவங்க நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த 0 கரெக்டாக பார்த்து இங்கே போடணும். அதில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோடிட்டத்தில் அவங்க கேட்டிருந்தது. அடுத்து சரியா தவறால ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா தவறால நம்ம பார்க்கணுமா சார், அவங்க எக்ஸாமில் சரியா தவற கேட்கறது இல்லையே அப்படின்னா அவங்க கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா கீழே இதே மாதிரி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் சரின்னு கேட்பாங்க. இதே மாதிரி 1 2 3 4ன்னு கொடுத்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் எவை சரி அல்லது எவை தவறு அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ நமக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண தெரிஞ்சதா தான் ஆன்சரை சொல்ல முடியும் பாருங்க. அதனால
ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய முறையில் இந்த எண்ணை இவ்வாறு எழுதுகிறோம்னு கொடுத்துருக்காங்க. இந்திய முறை, பன்னாட்டு முறைன்னு 2 முறை இருக்கு. அதை நான் தனியாக ஒரு வீடியோவா சொல்றேன். இந்திய முறை அப்படிங்கிறது என்னன்னா, கடைசியிலிருந்து 3 ஸ்தானம் தள்ளி கமா வைக்கணும். முதல்ல 3 ஸ்தானம் தள்ளி கடைசியிலிருந்து, அதுக்கப்புறம் 2 ஸ்தானம் தள்ளி கமா வைக்கணும். அப்போ அப்படிதான் இங்கே வச்சிருக்காங்களான்னு பாருங்க. கடைசியிலிருந்து 3 ஸ்தானம் தள்ளி, அதுக்கப்புறமா 2 ஸ்தானம் தள்ளி, கரெக்டாக அப்படிதான் வச்சிருக்காங்க. கடைசியாக என்ன இருக்கோ அதை விட்டுணும் அப்படியே, சரிங்களா? அப்போ இது கரெக்ட். ஸோ இது சரி, ட்ரூ. ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்பொழுதும் ஓரிலக்க எண் ஆகும். தொடரி இங்கிலீஷ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி, சாரி, இல்ல நம்பர் மாத்தி கொடுத்துருக்காங்க. சக்சஸர் ஆஃப் ஏ 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 1 டிஜிட் நம்பர். கொஸ்டின் கொஞ்சம் மாறி இருக்குது ரெண்டுலையும். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தூக்கி இங்க தேர்டா கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த செகண்ட் கொஸ்டின் இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சக்சஸர் ஆஃப் ஏ 1 டிஜிட் நம்பர். சக்சஸர் அப்படின்னா தமிழ்ல தொடரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இப்போ ஓரிலக்க எண் உதாரணத்துக்கு 5ன்னு இருக்கு, 5க்கு அடுத்த நம்பர் 6, இது ஓரிலக்கம், இது ஓரிலக்கம். அவங்க அதான் சொல்றாங்க, எப்பவுமே ஓரிலக்க எண்ணோட தொடரி ஓரிலக்கமாக தான் இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, 9ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இதோட தொடரி இதுக்கு அடுத்த நம்பர் 10, இது சிங்கிள் டிஜிட், இது டபுள் டிஜிட். அப்போ ஓரிலக்க எண்ணோட தொடரி ஓரிலக்கமா இல்ல, ஈரிலக்கமா இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவாயிடுது? தவறுன்னு ஆயிடுது. கரெக்டா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், இது ட்ரூ. ரைட். மூவிலக்க எண்ணின் முன்னி எப்பொழுதும் 3 அல்லது 4 இலக்கம் ஆகும். முன்னி அப்படிங்கிறது ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 இலக்க எண். உதாரணத்துக்கு 999 எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 998, இது 3 இலக்கமாக தான் இருக்கு. ஆனா எப்பவுமே அப்படிதான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 100 எடுத்துக்கலாம். 100க்கு முன்னாடி என்ன வரும்? 99, கரெக்டா? 99ன்றது ஈரிலக்கம் பாருங்க. அப்ப அவங்க சொல்லிக்கிறது எப்பவுமே 3 இலக்கம் அல்லது 4 இலக்கமா இருக்குன்றாங்க. வாய்ப்பே கிடையாது. ஈரிலக்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுவும் என்னதுதான்? தவறு. ஸோ இது ஃபால்ஸ். ரைட்டா? அடுத்தது இதை எப்படி பிரிச்சு எழுதலாம் பாருங்க. 88,888 8 இன்ட்டு 10,000, கரெக்ட். 8 இன்ட்டு 1000னு வந்திருக்கணும். அந்த லைனை விட்டுருக்காங்க பாருங்க. 8 இன்ட்டு 1000னு வந்திருக்கணும். அந்த லைன் இங்க இல்லை. அப்ப இதுவும் என்னதுதான்? தவறு. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்? இப்படி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்கன்னா, அப்போ நமக்கு இந்த சரியா தவறா யூஸ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு நான் 1 மார்க் எடுக்கும்போது கோடிட்டிடம் சரியா தவறா, அதே மாதிரி கொள்குறி வகை புறவய வினாக்கள்னு கொடுத்துருப்பாங்க. இது 3த்தையுமே நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? ஓகே, இதுல பாருங்க அதே மாதிரி. அடுத்தது புறவய வினாக்கள் அப்ஜெக்டிவ் டைப்ல. த சக்சஸர் ஆஃப் 10 மில்லியன் இஸ் 10 மில்லியனின் தொடரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 10 மில்லியன்னா நமக்கு என்னன்னு தெரியணும். 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். இது தெரியும் இல்லையா? 1 மில்லியன்னா 10 லட்சம். 10 லட்சம்னா எப்படி எழுதலாம்? 3 6 0, கரெக்டா? 10 லட்சம். இது 1 மில்லியன். அவங்க என்ன சொல்றாங்க? 10 மில்லியன். அப்ப 10 மில்லியன்னா கூட இன்னொரு 0வை சேர்க்கணும். இதோட தொடரினா இதுக்கு அடுத்த நம்பர் மீன்ஸ் இது கூட 1 சேர்க்கணும். தொடரினா அதான் அர்த்தம். 1 கூட்டணும். அப்ப கூட்டினீங்கன்னா 1 2 3 4 5 6 0 1. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 10 லட்சத்தோட தொடரி, கரெக்டா? அவங்க கேட்ட 1 கோடியோட தொடரி. ஏன்னா 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 மில்லியன்னா 1 கோடி. 1 கோடியுடைய தொடரினும் போது 1 கோடியே 1. நமக்கு இதெல்லாம் 1 கோடியே 1, 10 லட்சத்தி 1ன்னு சொல்றதெல்லாம் கஷ்டமா இருக்கணும். 0 போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் 1, நடுவில் 1 2 3 4 5 6 0 வரணும். பாருங்க எங்க இருக்குன்ட்டு 1 2 3 4 5 6 0 இதோ இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கு உண்டான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்ததா 99999 தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு. 59 99,999. இந்த இடத்துல அவங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, 100 1000 2000 எதை சொன்னாலும் தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 2ஆ தான் இருக்கும். இப்போ வந்து 8ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 8ஓட தொடரி 9, முன்னி 7. இதில் எடுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். 9ல் 7 போயிடுச்சுன்னா 2 தான் பாருங்க. நீங்க எந்த ஒரு நம்பர் எடுத்து அதோட முன்னிக்கும் தொடரிக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கனாலும் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா 2 தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா 14. 1 பில்லியனுக்கு சமமானது. இதையும் ஒரு முறை டெட்ல கேட்டிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. 1 பில்லியன் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா 100 கோடின்னு சொல்லுவோம். 1 பில்லியன் ஈக்குவல் டு 100 crore. இது டைரக்டான கொஸ்டின் தான். 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு எக்ஸசைஸ் 1.1ல 6th புக்ல இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸசைஸ்ல அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நான் கண்டினியூவாக உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு வீடியோவும் அதை பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே பார்த்து ஏன்னா ஏன் இந்த 1 மார்க்கை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 1 மார்க்ல இருந்து சில வேர்ட்ஸை மட்டும் மாற்றி இப்போ ஒன்றும் இல்லை, இதில் 1 பில்லியன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்களா, இதே கொஸ்டினை மாற்றி எப்படி கேட்கலாம்? 100 கோடி என்பது, இப்போ இதே கொஸ்டினை 100 கோடி என்பது டேஷ் 1 மில்லியன் 10 மில்லியன் 1 பில்லியன் 10 பில்லியன் அப்படின்னு கொடுக்கலாமா இருக்கும். அப்போ நமக்கு 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் நம்ம அட்டன் பண்ண முடியும் பாருங்க. அதனால கண்டிப்பாக இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா?
அடுத்த எக்ஸசைஸில் பார்க்குறேன். தேங்க்யூ.